ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பல பேர் வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாருமே வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரமும் காலமும் உனக்காகவே வந்திருக்கிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, எல்லாம் இனி உன் வசம்தான். என் அன்பு பிரியமே, ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உனக்கு உகந்தது அல்ல என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ, அது உனக்கு தெரிந்துவிட்டால் அங்கிருந்து உடனடியாக வெளியேற கற்றுக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன? புன்னகை உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னுடைய ரகசியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. அப்படி நீ பகிர்ந்து கொண்டால் அது உன்னையே அழித்துவிடக்கூடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, எதற்காகவும் பயப்படாதே. பயத்தின் முடிவில்தான் துணிச்சலும் பிறக்கும் என்பதும் உண்மைதான். ஆனால் எதற்காகவும் பயந்து கொண்டே இருக்காதே. அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதே என் பிரியமே. நீ மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதிகம் பேசவும் கூடாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதே போல அமைதியாகவும் இருந்துவிடக்கூடாது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்தான விஷயம்தான். என் அன்பு பிரியமே, பொறாமையை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. பொறாமையை நீ வெளியேற்றிவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனமும் நிம்மதி பெறும், உன்னுடைய வாழ்வும் நிம்மதியடையும். அப்படி நீ பொறாமைப்பட வேண்டும் என்று நினைத்தால் அது மீண்டும் உன்னிடமே வட்டியும் முதலுமாக வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே என் பிரியமே, வாழ்வை நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். நீ கீழே விழும் பொழுது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவர்கள் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை உணர்ந்தவர்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிறம் பார்த்து வரும் அன்பு எப்பொழுதுமே நிரந்தரம் அல்ல என் பிரியமே. மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணமே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும். பயந்து கொண்டே இருந்தால் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவே முடியாது. பயப்பட்டு கொண்டே இருந்தால் எதையுமே சாதிக்கவும் முடியாது. நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்தால் வெற்றி நிச்சயமான நிலைத்தான ஒன்றுதான். கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வைக்கும். கஷ்டம் வருகிறதே, போராட்டமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதும் புலம்பாதே என் பிரியமே. கஷ்டம்தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் உன் எதிரியை கண்டு அஞ்சாமல் வாழ பழகு. 100 நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிக மிக சிறந்தது. அதுதான் வெற்றிக்கான தாக்கம் என்பதே உண்மை. நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு மட்டுமே பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற செல்ல உதவுவார்கள். நீ
நடந்து போவதற்கு பாதையே இல்லையே என்று கவலைப்பட்டு அந்த இடத்திலேயே நின்று விடாதே என் பிரியமே. நீ நடந்து சென்றால் அதுவே ஒரு பாதையாக மாறிவிடும். சற்று திரும்பிப் பார், அப்பொழுது உன் கண்களுக்கு பாதை தெள்ளத் தெளிவாகவே தெரியும். வெற்றி பெறுவது எப்படி என்பதை யோசிப்பதை விட, எப்படி வெற்றி பெறுவது என்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட, தோல்வி அடைந்தது எப்படி என்று சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. நீ உறுதியாக வெற்றியை எட்டிப் பிடிப்பாய். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று இருக்கிற மனிதர்களிடம் எப்பொழுதுமே சவால் விடாதே. ஆம் என் பிரியமே, சவால் விடாதே. மற்றவர்கள் உன்னை விமர்சித்தால், பின்னாலிருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் கவலையே படாதே. ஏனென்றால் நீ முன்னால் இருக்கிறாய் என்று தைரியமாக இரு. என் அன்பு பிரியமே, வீழ்ச்சிகளைக் கண்டு எப்பொழுதுமே தயங்கி நிற்காதே. வீழ்ந்தவனை பார்த்து எப்பொழுதும் எழுச்சியோடு இரு என்று சொல்லிப்பார். வீழ்ந்தவனும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பான். என் அன்பு பிரியமே, பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இருக்கப்பார், அப்பொழுதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால், காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தால் என்றைக்குமே உன்னால் சாதிக்கவே முடியாது. உலகிலேயே மிக மிக சக்தி வாய்ந்தது ஆள் மனது மட்டும்தான், உன்னுடைய மனம்தான். அந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன்னுடைய வாழ்க்கை பயணம் அமைகிறது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய ஆள் மனதில் உன்னுடைய இலக்கை நிலைநிறுத்தி வைக்க பழகு என் பிரியமே. இலக்கை நிலைநிறுத்தி வைக்க பழகு. மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்க முயற்சி செய். அதுதான் வெற்றியின் முதல் படி. ஆம் என் பிரியமே, அதுதான் வெற்றியின் முதல் படி. கடினமான பாதைகளை கடப்பது கஷ்டம்தான், மிக மிக கஷ்டமான செயல்தான். ஆனால் கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் என்பது உண்மை. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல என் பிரியமே. கிடைத்ததை, கிடைத்திருப்பதை அழகாய் மாற்றுவதுதான் உண்மையான வாழ்க்கை. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அது உன்னுடைய வெற்றிக்கான மாற்றங்களாக கூட இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சமயம் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்களாக மாறிவிடுகிறது. எனவே மாற்றம் வரும் பொழுது கவலை கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. கவலைப்படுவதையே நிறுத்திவிடு. ஆம் என் பிரியமே, உன்னுடைய நம்பிக்கையின் பலமே உன்னை முழுவதுமாக நம்புவதில்தான் இருக்கிறது. உன்னை முதலில் முழுவதுமாக நம்பு. உன்னை ஏளனமாக பார்ப்பவரை அடிக்கடி சந்திக்க பழகு. அப்பொழுதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும், வென்று காட்ட வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் வலுப்பெறும். தொலைந்த காலங்கள் எப்பொழுதுமே வரப்போவதில்லை என் பிரியமே. உனக்கு வந்திருக்கும் காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதும் இல்லை. அதனால் உனக்கு கிடைத்திருக்கும் இன்றைய நாளை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக உயர்வாய். என் அன்பு பிரியமே, 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் வாழ்க்கையில் சிறந்த பாடங்களை உனக்கு கற்றுத்தரும். என் அன்பு பிரியமே, உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர மற்றவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து புறமுதுகை காட்டி ஓட நினைக்காதே என் பிரியமே. உனக்கு வரும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். ஏனென்றால் பிரச்சனைகள்தான் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிக்கான வழிகாட்டி என்பதை புரிந்து கொள். முயன்றால் வெற்றி நிச்சயம். நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும். அதை நீ அனுசரித்து மகிழ்வதும், புலம்பி அழுவதும், கவலைப்படுவதும், கண்ணீர் சிந்துவதும் எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது.
அனைத்தையும் உன் கையில்தான் கொடுத்திருக்கிறார் இறைவன். எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே, ஒன்றை மட்டும் மறக்கவே செய்யாதே. இன்னும் உனக்கு எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நம்பலாம். நடப்பது எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழும்படி பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை சுற்றி நிகழும் எல்லா காரியங்களும் நம் எண்ணத்தால் விளையும் விளைவு என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்ற முடியாத சூழல் என்ற ஒன்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நம் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடியதே, மாற்றக்கூடியதே. அனைத்து சூழ்களையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் விரும்புவதை விட நாம் விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் நாம் விரும்பும் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போகின்றது. எனவே நாம் விரும்புவதை விட விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன கிடைக்க வேண்டும், என்ன நம் வாழ்வில் நடக்க வேண்டும், எது நம் வாழ்வில் நிகழ வேண்டும் என்பது அந்த இறைவனுக்கு தெரியும். நம் வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தெரியாதா என்ன? எனவே நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நடப்பதற்கு அனைத்திற்கும் அந்த இறைவனை சாட்சி. நம் எண்ணங்களே நம் செயல்களில் ஆகின்றன என்பதுதான் உண்மை. எண்ணும் எண்ணங்களில் கவனமாக இருந்தால் நம் எண்ணங்களே நமது செயல்களாக, நல்ல செயல்களாக மாறிவிடும். நம் ஒட்டுமொத்த சக்தியும் நம் எண்ணங்களில் பொதிந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே விழித்து கொள்ளலாம். நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யலாம். நம் ஒட்டுமொத்த சக்தியும் நம் எண்ணங்களில் பதிய வைக்கலாம். நமக்கு எது வேண்டுமோ அதை மனதார பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாகவே ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். எது நடந்தாலும் போனது போகட்டும், வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போகலாம். நாம் நினைப்பது போல் எல்லாம் நமக்கு சுகமாகவே நடக்கும். நமக்கு வேண்டாதவற்றை பற்றி நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு எது வேண்டாமோ அதுவே நம்மை எப்பொழுதும் சூழ்ந்தே இருக்கும். எனவே வேண்டாதவரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். நம்மை சுற்றி அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம். நம் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்மை நோக்கி ஈர்ப்பது நாம் தான். நம் மனதில் நாம் தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அவைகள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. எனவே நம் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் நம்மை நோக்கி ஈர்ப்பது நாம் தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழலாம். நல்லவற்றை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம். நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நம் வசம் ஆகும்படி செய்து கொள்ளலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளலாம். நம் உணர்வு காந்தமாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நம் உணர்வு எதை சார்ந்து இருக்கின்றதோ அதையே நாம் நம்மை நோக்கி ஈர்ப்போம் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். நடப்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால், எது நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். மனக்கண்ணால் நாம் பார்ப்பது நம் கைக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். கிடைக்குமா என்ற எண்ணமே அது கிடைக்காமல் போவதற்கு வழிவகுக்கும். எனவே கிடைக்கும் என்று நம்பலாம், நடக்கும் என்று நம்பலாம், நிறைவேறும் என்று நம்பலாம். நிச்சயமாக நினைப்பது எல்லாமே சாதகமாகவே நிகழும். ஒரே எண்ணத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த எண்ணமே நம் வாழ்வாகவே மாறிவிடும். இதுதான் வாழ்க்கை. அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். நம் எதிர்கால வாழ்வை நம் கற்பனையால் நாம் உருவாக்கி கொள்ள முடியும். நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இருக்கலாம். வேண்டாதவற்றை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிடலாம்.
நம் எதிர்கால வாழ்வை நாம் கற்பனையால் தீர்மானித்து கொண்டால் அது நிஜத்திலும் நடந்தே விடும். சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். நமக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா, நமக்கு ஒன்று பிடித்திருக்கின்றதா பிடிக்கவில்லையா, நாம் ஒன்றை நல்லதாக நினைக்கிறோமோ இல்லையோ என்பதெல்லாம் பிரபஞ்சம் பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது. அது வெறுமனே நம் எண்ணம், கற்பனை, உணர்வு மட்டுமே சிந்தையின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நம் எண்ணத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளலாம், நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம். நாம் எண்ணும் எண்ணமே நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். நம்பலாம், நம் வாழ்வை எல்லா விதத்திலும் நமக்கு பிடித்த மாதிரி நம்மால் வாழ முடியும் என்று நம்பலாம். நாம் நினைத்தது போலவே வாழ முடியும் என்று நம்பலாம். நாம் எதிர்பார்த்தது மாதிரியே வாழ வேண்டும் என்று நம்பலாம். இந்த வாழ்வை வாழ்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் என்று நம்பலாம். வாழ்வு வாழ்வதற்கு தானே. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதும் நீ சரியான முடிவெடுப்பாய். ஆனால் நீயே இப்பொழுது கலங்கி போய் என்ன முடிவு எடுக்கிறது என்ற சிந்தனையில் குழம்பி தவிக்கிறாயே, அது ஏன் பிள்ளையே? முதலில் உன் மனதை சமாதானப்படுத்து. கண்ணீர் விடுவதை நிறுத்திவிடு. நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டம் என்று நினைப்பதை முதலில் மறந்துவிடு. அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க உன் சாய் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? உன்னுடைய தெளிவான எண்ணமெல்லாம் எங்கே சென்றது? பெரிய அளவிற்கு மாற்றம் தயாராகி கொண்டிருக்கிறது உனக்காகவே. அப்படி இருக்கும் பொழுது வீணாக கவலைகளை உன் மனதில் போட்டு சூழ்ந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய நீண்ட நாள் கவலைக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்டப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்து விட்டேன். முடிவையும் எடுத்து விட்டேன். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் வந்துவிட்டது. கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறும் நேரமும் நெருங்கி இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குழந்தையே, அப்படியென்றால் என்மேல் உனக்கிருந்த நம்பிக்கை குறைகிறதா என்ன? உன்னுடைய பிரச்சனைகள் தலையை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த பக்கமும் நகரவே உன்னால் முடியவில்லை. காத்திருந்து காத்திருந்து நீ என்னிடம் கேட்டது எதுவுமே இது நாள் வரை நடக்கவில்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தால் அனைத்துமே முடிந்துவிடும், வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று பதறி துடித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது.
உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும். வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்தில் வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருவது இயற்கையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும், உன் மன வேதனை எல்லாம் போதும், உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே, உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. எனவே குழந்தையே, மனதளவில் கூட மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தாதே. அது உனக்கு தான் கெடுதலாக வந்து சேரும். சில சமயம் உன் கண்களில் இருந்து வரும் நீர் எதற்காக வருகிறது, ஏன் வருகிறது என்று கூட தெரியாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய். தெரியாமல் உன் மனதில் ஏதோ ஒருவித வலி, வேதனை, நீ என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று கூட தெரியாமல் உன் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். நிம்மதி என்ற சொல் மறந்து போகும் அளவிற்கு கூட உன்னை பல சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை முதலில் உன் மனதிலிருந்து அந்த நிகழ்வுகளை, நினைவுகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பிய ஒன்றை உன்னை தேடி வர செய்வேன் உன் சாயி தேவா. தக்க சமயத்தில் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், கேட்டும் கொண்டிருக்கிறாய். விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்திருக்கிறது என் குழந்தையே. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கே. வாழ்ந்து காட்டிவிடலாம் உன் சாயப்பா ஆசிர்வாதத்தோடு என்ற நம்பிக்கை சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிச்சயமாக பிரகாசமாக, இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும் உன் கண்களுக்கு.
உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கான அந்த நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. என் பார்வை உனது பாதுகாப்புக்காக எப்பொழுதுமே இருக்கும்.